வீட்டில் கடவுள் அறையை எப்படி பராமரிப்பது? அறை அமைக்கும் பெண்களுக்கு வழிகாட்டும் குறிப்புகள். 1. அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். வீட்டு வடக்கு அல்லது கிழக்கு மூலையில் அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். நேரடி வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் கிடைக்கும் இடம் சிறந்தது. 2. அறையை சுத்தமாக வைத்திருங்கள். இறை அறைக்கு நுழைவதற்கு முன் கைகளை மற்றும் கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தினமும் தூசி அகற்றி தரையை துடைத்து அலங்காரப் பொருட்கள் ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். 3. எளிமையான பூஜை மேசை அல்டார் அமைக்கவும். உங்கள் குடும்ப தேவதையின் படங்கள் அல்லது சிலைகள், விளக்கு, கும்பம், வாசனை ஊசி, மணி போன்றவற்றை வைத்து எளிமையாக அமைக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் பொருட்கள் வைத்திருக்கவும். இடத்தை நிரப்பிவிட வேண்டாம். 4. இயற்கை பொருட்களை பயன்படுத்தவும். தினமும் நெய் அல்லது எண்ணெய் விளக்கை ஏற்றி வழிபடுங்கள். துளசி இலை, பூக்கள், வாசனைத் தூள் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம். 5. ஒழுங்கான வழிபாட்டு நேரம். தினமும் காலை மற்றும் மாலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அல்லது ஜெபம் செய்யும் பழக்கத்தை அமைக்கவும். குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொள்ளும் வழிபாட்டு நேரத்தை ஏற்படுத்துங்கள். 6. அறையின் தூய்மை மற்றும் புனிதத்தை காக்கவும். இறை அறையில் கொலுசு, கடினமான இசை, தொலைபேசி உரையாடல் போன்றவற்றை தவிர்க்கவும். முடிந்தளவு அந்த அறையின் புனிதத்தையும் அமைதியையும் பாதுகாக்கவும். குறிப்பு: தினசரி நேரங்களில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் அல்லது உங்கள் வீட்டில் வழிபடும் தேவதையின் மந்திரங்களை சொல்வது ஆன்மீக நன்மையை அதிகரிக்கும்.